தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்னென்ன மாதிரியான யோக பலன்களை வழங்கும்? இது வரைக்கும் குரு இவங்களுக்கு சாதகமாக இருந்தார். ம் இப்போ குரு பார்வை இல்லை. ம் உடனே நான் என்ன சொல்லுவேன்னு உங்களுக்கு தெரியும். 12ஆம் இடத்துக்கும் 2ஆம் வீட்டுக்கும் பார்வை இருக்குது. அந்த பார்வை வந்து பலம் தரும். சார், நேரத்தின் பலன் கருதி கொஞ்சம் சுருக்கமாக கூட முடிச்சுக்கலாம். சரி, அப்போது 4ஆம் இடத்துல உள்ள ராகு எப்படிப்பட்ட பலன் தருவார்னா, பயணத்தில், உடல் ஆரோக்கியத்தில், மன நிம்மதியில், சந்தோஷத்தில் இதெல்லாம் கவனமாக இருக்கணும். தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்க்கணும். இதை எல்லாத்தை விட உங்களுக்கு சனி சாதகமாக இருக்கார். ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் அதிக வருமானமும் மன நிம்மதியும் அதிக பொறுப்பும் பூர்வீக சொத்துக்களும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மனசில் வச்சு பண்ணீங்கன்னா இது அற்புதமான காலம் இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அதிகமான சுப பலன் வர்றதுக்கு கோளறு பதிகம் படிக்கணும். நிறைய பார்த்தீங்கன்னா கோளறு பதிகம் படித்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, கோளறு பதிகம் படிக்கலாம். அது கூட சேர்ந்து இடர்களையும் பதிகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது இரண்டையும் சேர்ந்து படிக்கணும். அப்படி செய்தால் இவர்களுக்கு சுபமான பலன்கள் அற்புதமாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். தனுசு ராசிக்கு செல்வி சார், உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்கு? ஷார்ட்டாக சொல்லுங்க சார். தனுசு ராசி குருவானவர் சொந்த வீட்டுக்கு அதிபதி. அதனால் 5ல் இருந்த குரு 6க்கு வர்றார். பார்வை பலம்தான். ஸோ தொழிலே இல்லை, நான் என்ன செய்கிறேன்னு வெக்கப்பட்டு கொண்டிருந்த தனுசு ராசிங்க ஸ்டைலாக விசிட்டிங் கார்டு நீட்டலாம். படிப்பு தடை போயிடும், உத்தியோக தடை போயிடும், வியாபார தடை போயிடும். தனிப்பட்ட தொழில் தொடங்கலான்னா தைரியமாக பண்ணலாம். தேக ஆரோக்கியத்தில் வயிறு முதுகு கொஞ்சம் பார்த்துக்கணும். 6ல் இருக்கக்கூடிய குரு வேலைக்காரங்களை மற்ற இடத்துலலாம் தகராறு பண்ணக்கூடாது, கோபப்படக்கூடாது, சண்டை மட்டும் படக்கூடாது. ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் சனி விலகிடுச்சு சார். 7.5 வருஷம் பட்டாத பாடுபட்டீங்க. சந்தோஷமாக இருங்களேன். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். நிறைய ட்ராவல் வரும். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவீங்க, நண்பர்களுக்கு வீட்டுக்கு போவீங்க. என்னென்ன சின்ன சின்ன கனவெல்லாம் 50 வருஷமான தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த 50 வருஷமாக பண்ணாத கனவெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா குருவை மட்டும் யோசிக்காதீங்க. சனி வலிமையாக இருக்குது. ரத்த பந்த உறவுகள்கிட்ட மட்டும் வாக்குவாதம் வேணும். பெரியவங்களோட ரொம்ப நல்லா கோஆர்டினேஷன் பண்ணிக்கோங்க. பெரியவங்களுக்கு நீண்ட நாள் கஷ்டங்கள், நீண்ட நாள் பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுங்க. பெரியவங்களுடைய கனவுகளை நிறைவேற்றுங்க. நிறைய விஷயம் நல்லா இருக்குது. ஆலங்குடிக்கு முடிஞ்சால் ஒரு தடவை போயிட்டு வாங்க. ஏன்னா உங்களுடைய வீட்டுக்கு அதிபதி அவர். அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடுங்க. தென்குடி திட்டை என்று சொல்லக்கூடிய ராஜகுருவை போய் தரிசனம் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து உங்களை பலப்படுத்தும். மகான்கள் வழிபாடு, அதே போல் வந்து 5க்குரிய இடம் வந்து செவ்வாய், தேவி வழிபாடெல்லாம் ரொம்ப மேன்மை அடையும். இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக தனம், குடும்ப, வாக்கு, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு வரும். சுபவரியம் நிச்சயமாக ஏற்படும். நிலம், வீடு வாங்குறது, நகை வாங்குறது, தங்கம் என்ன வேலைக்கு போனாலும் உங்களுக்கு நகை கிடைக்கும், வைரம் கிடைக்கும். எல்லா விதத்திலையும் ஆச்சரியத்தக்க அளவுக்கு நல்ல முன்னேற்றம். ஹெல்த்தெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஜோசியர் ஒன்றும் பண்ண முடியாது. நிச்சயமா சார். சார், இவங்க 2 பேரும் தனுசுக்கு முடிச்சுட்டாங்க. நீங்கள் என்ன தனுசு ராசிக்கு சொல்ல போகிறீங்க? குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 6ல் குரு மறையிறதுனால கொஞ்சம் எல்லாத்துலேயும் கவனமாக நிதானமாக இருக்க வேண்டிய ராசிகளில் நீங்களும் ஒரு ஆள். குறிப்பாக கடன் சம்மந்தமான விஷயம், கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான விஷயத்தெல்லாம் ரொம்பவே எச்சரிக்கையாக இருங்க. எந்தெந்த விஷயத்துக்கு தேவைக்கு செலவு பண்ணணுமோ அதில் மட்டும் செஞ்சாலே போதும். அடுத்த ஒரு 6 மாத காலம் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். ஸோ 7.5 நாட்டு சனி முடிஞ்சு இப்போ தான் முதல் பார்வையாக குரு பகவானுடைய பார்வை குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், ஒற்றுமை மேலோங்கக்கூடியதாக இருக்கும். எதிர்பார்க்காத பணவரவு எல்லாமே நாளையிலிருந்தே உங்களுக்கு தானாக வரும். ரொம்ப இடத்துல கொடுத்துட்டு வரவே இல்லைங்க அந்த காசு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். 4ல் ராகு இருக்கிறதுனால நிறைய பயணம் போவீங்க, நிறைய அலைச்சல் இருக்கும். 4ல் ராகு இருக்கும்பொழுது தொழிலில் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி, எதிர்பார்க்காத ஒரு சுப செய்தி, எதிர்பார்க்காத ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். 12 குரு பார்க்கறதுனால சுபவரையும் செய்வீங்க. குடும்பத்தில் ஒரு நல்ல காரியத்துக்காக 10 ரூபா செலவு பண்ணக்கூடிய அமைப்பு. மங்கள வாத்தியங்கள் எல்லாமே மனையில் ஒலிக்கும். 10ல் இருந்த கேதுவால் ஏற்பட்ட வேலை, தொழில் பிரச்சனை எல்லாமே இந்த குரு பார்வையால் சரியாக போகுது. அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கோ கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கோ புதிய பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பையும் வழங்கக்கூடிய குருவாக இந்த குருவினுடைய பார்வை இருக்குது. ஒட்டுமொத்தத்தில் கடன் சம்மந்தமான விஷயம், உடல்நலன் சம்மந்தமான விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்தால் போதும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு அனுகூலமான பயிற்சியாக இருக்கும்.